நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில வருகிற எபிசோட்ல இந்த பைரவி நம்ம இலக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக நேரா ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த பைரவி நம்ம இலக்கிய கிட்ட அசிங்கமா தான் வந்து பேச போறாங்க. அப்படி என்ன நடக்க போகுது, நம்ம இலக்கியா அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே சமயத்தில் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், இந்த அஞ்சலியுடைய போலிகரம் கலையை இன்னும் எத்தனை வருஷம் ஆகணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஏற்கனவே இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு இந்த டைரக்டர் கதையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்கல. இந்த அஞ்சலியை பார்த்தா யாராச்சும் 7-8 மாதம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா? இந்த கதையை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்குது அப்படின்னு இந்த டைரக்டர் நினைக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அதனால் இந்த டைரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. சரி, வரப்போகிற எபிசோடில் இந்த பைரவி அப்படி என்னதான் நம்ம இலக்கிய கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியவும் ஒரு பிளான் வந்து போட்டாங்க. அதாவது நம்ம இலக்கிய பையனுக்கு நம்ம கௌதம் சார் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம எல்லா முயற்சி வந்து பண்ணியாச்சு. கடைசியில் உங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது நம்ம கௌதம் சாருடைய பழைய ஃப்ரெண்டு, அவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், நம்ம கௌதம் சார் கீழே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மண் டேஸ்ட்டுக்கான பர்மிஷன் வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நம்ம கௌதம் சாருக்கும் அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம் இலக்கியா, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு கிட்ட போனால் அவன் எனக்கு உதவி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவே மாட்டான், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரும் வரப்போகிற எபிசோடில் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு அதை தான் வந்து பார்க்க போகிறாங்க. தான் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா நேராக நான் அவருடைய ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கௌதம் சாரை பார்த்தோன்னே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா எழுந்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் அவருடைய ஃப்ரெண்டு பார்த்ததும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. நம்ம கௌதம் சாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சாருடைய நிலமை, நம்ம கௌதம் சாருடைய சுச்சுவேஷனை நம்ம கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் நான் வீட்டு விட்டு வந்துட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் இந்த எஸ்எஸ்கே என்னை தனியாக பிஸ்னஸே வந்து பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நிறைய டார்ச்சர் பண்ணுறான். இந்த சாயில் டேஸ்ட்டில் பர்மிஷன் வந்து வாங்க முடியாமல் நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். நீ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் சொல்லும்போது அவருடைய ஃப்ரெண்டு, என்ன கௌதம் இதுக்கெல்லாம் போயிட்டு என்கிட்ட வரணுமா, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுங்கள், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் இதுக்கான பர்மிஷனை வாங்கி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரை எனக்கு மறுநாளே அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் கேளுங்க, அவங்க மட்டும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கௌதம் சார். கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் அந்த மைண்ட் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனை வந்து வாங்க போகிறாங்க. அந்த மைண்ட் டெஸ்ட்டுக்கான பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டா நம்ம கௌதம் சாருடைய பிஸ்னஸில் எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் சார் நல்லபடியாக பிஸ்னஸை ஆரம்பித்து அந்த இடத்துல எனக்கு வீடு கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கும் இந்த அஞ்சலிக்கும் பயங்கரமாக வயிறு எறிய போகுது. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம். அதே சமயத்தில் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு மேலே இதே கதை வந்து போயிட்டுருக்கு. இந்த அஞ்சலி கூடி சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த அஞ்சலியை நம்ம கார்த்திக் கையால் வீட்டை விட்டு வெளியே துரத்தத்தை பார்க்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.